வெல்கம் டு பிருந்தா குக்கரி ஷோ. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் பால் எடுத்துருக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் எந்த ஃப்ளேவர்னாலும் ஓகே. சுகர், ஃப்ரூட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா பொமக்ரானட், ஆப்பிள், வாழைப்பழம், அப்புறமா பலாப்பழம் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய விருப்பம், உங்ககிட்ட என்ன பழம் இருக்குதோ நீங்கள் அந்த பழம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பால் காய்ச்சிக்கிறேன். அடுப்பில் பால் சூடாகட்டும். நம்ம வந்து இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்பிள்லாம் முந்தையே கட் பண்ணி வச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் அடுப்பில் பால் வச்சுட்டு அந்த டைமில் நம்ம கட் பண்ணிக்கலாம். மாதிரி குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு சாப்பிடும்போது வாயில் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பால் நல்லா காய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சீனி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே கஸ்டர்ட் பவுடர் சொன்னேன் இல்லையா, 2 ஸ்பூன். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இப்போ நம்ம பாலில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கஸ்டர்ட் பவுடர். இதை நான் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே நல்லா பால் வந்து நல்லா கட்டி ஆகிட்டு வந்துருக்குது. கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கேன். பட் இது ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் ஒரு மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் இது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம இப்படி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கட்டி விழாமல். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்க்க போகிறோம். இப்போது ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாலை. இப்போ இதில் எல்லா ஃப்ரூட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் விருப்பத்தை நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பலாப்பழம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 hour விட்டு நல்லா சில்லுன்னு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டெசர்ட் ஐட்டம்ஸ். நீங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.